பாஜக தலைவர் அண்ணாமலை பேசுவதையெல்லாம் அவரே திரும்ப பெற்றுக் கொள்வார் என சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக அதிக முக்கியத்துவம் வழங்கி வருவதாக தெரிவித்தார். பாஜக தலைவர் அண்ணாமலை பேசுவதெல்லாம் வெட்டி பேச்சுகள் என்று குறிப்பிட்ட அவர், திமுகவை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று கூறினார். இல்ல அவரு இப்படிதாங்க ஏதாவது சவுடால் பேசிட்டு கடைசியில அவரே வாபஸ் வாங்கிடுவாரு. செய்ய முடியாட்டாலும் அவர் அதை கண்டுக்க மாட்டாரு. நாங்க அப்படி இல்ல. சொன்னா சொன்னதை செய்யக்கூடிய ஒரு அரசு, சொன்னா செய்யக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துல. அதனால அவர் சொல்றது எந்த இதுவரைக்கும் யாராலும் முடியாதது அழிப்பேன்னு சொன்னவங்களும் அழிஞ்சு போனதுதான் சரித்திரம். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் 1949 இருந்து மக்கள் பிரச்சனைக்காக இன்னைக்கு தமிழக முன்னேற்றம் இவ்வளவு இருக்குது. இன்னைக்கு நீங்க நானே எல்லாம் படிக்கிறோம், நீங்க நாள சமமா இருக்கிறோம், உன்போல சாப்பிடுறோம், ஒரு சேர்ல பெண்கள் இன்னைக்கு அமர முடியுது, இந்த இவங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியுதுன்னா காரணம் திமுக. அதை யாரும் மறுக்க முடியாது. எங்களுடைய கழக தலைவர் தளபதியாரு, அவருடைய கலைஞர் அவர்கள் அவர் வழியில இன்னைக்கு தளபதியார். அதனால பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியாருடைய கருத்துக்களை சிந்தனைகளை சட்டமாக்கி திட்டங்களாக்கி எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும், எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு பரிந்துரை இது கொடுக்கணும், பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்ன்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு தான் இன்னைக்கு எல்லாம் வளர்ந்துருக்கிறோம். அதனால திமுகவே ஆட்டவும் அசைக்கவும் முடியாது.